காலை நீங்க கண் விழிக்கும்போது உங்க வேலை, உங்களோட பேங்க் பேலன்ஸ், முக்கியமா நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்து பெருமைப்படுற உங்களோட உடல் அழகு, இது எல்லாத்தையும் யாராவது உங்ககிட்ட இந்த மொத்தமா பறிச்சுட்டா, உங்ககிட்ட மீதம் என்ன இருக்கும்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ம். ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி இது. ஏன்னா, நாம போடுற உடைகள், சமூக வலைத்தளங்கள்ல நாம பயன்படுத்துற ஃபில்டர்கள், நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த பிம்பம், இதையெல்லாம் கவனமா செதுக்கி ஒரு அழகான முகமுடிய மாட்டிக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிய போறோம், இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆனா இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் உரிச்சிட்டா உண்மையில நாம யாரு? இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்த ஒரு கேள்வியை தான் விரிவாக அலசப் போறோம். நிச்சயமா. ஏன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் தானாகவே முன்வந்து தூக்கி எறிஞ்ச ஒருத்தர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது, தனக்கு இருந்த அளவற்ற செல்வம், இளமை, திகைக்க வைக்கிற அழகு, இது எல்லாத்தையும் ஒரு சுமையா நினைச்சு தூக்கி போட்டவங்க அவங்க. அட அப்படியா? எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்களா? ஆமா, உலகமே பார்த்து முகம் சுழிக்கிற ஒரு பேயுருவத்தை, அதாவது சதை வற்றி நரம்புகள் புடைத்த ஒரு கோரமான உருவத்தை தனக்கு வேணும்னு விரும்பி ஏத்துக்கிட்ட ஒரு பெண்ணோட வாழ்க்கை இது. தமிழ் பக்தி இலக்கிய வரலாற்றுல காரைப்பால் அம்மையார் அப்படின்னு அழைக்கப்படுற புனிதவதியோட வாழ்க்கை இது. இது வெறும் வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இது மனித உளவியலோட, அகங்காரத்தோட, அப்புறம் முழுமையான விடுதலையோட உச்சகட்ட பதிவுன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு சாதாரண வணிகர் வீட்டு பொண்ணா பிறந்து தன்னோட புற அழகை முற்றிலுமா துறந்து ஒரு மாபெரும் ஞானியா அவங்க எப்படி உருவெடுத்தாங்க அப்படின்ற அந்த பயணத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ம் வெளித்தோற்றத்துக்கும் உலகியல் வெற்றிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான மன அழுத்தத்திலே உழன்றுகிட்டு இருக்கிற இன்றைய நவீன உலகத்துக்கு அவங்களோட அந்த அதீதமான முடிவு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். எனக்கு இங்க ஒரு விஷயம் தோணுது. அவங்க வறுமையில வாடி வேற வழி இல்லாம சாமியாரா போனவங்க கிடையாது, சரியா? ஆமா, அவங்க சோழ நாட்டோட வளமான கடற்கரை நகரமான காரைக்கால்ல தனதத்தன் அப்படிங்கிற பெரும் செல்வந்தருக்கு மகளா பிறந்தவங்க. செல்வச் செழிப்போட உச்சியில இருந்தவங்க. அங்கேதான் அந்த முரண்பாடே தொடங்குது. அவங்களுக்கு சிறு வயசுல இருந்தே மத்த குழந்தைங்கள போல உலகியல் சார்ந்த விளையாட்டுப் பொருட்கள்ல ஆர்வம் இருந்ததே இல்ல. மணலால் சிவலிங்கம் செஞ்சு பூஜிப்பது, சிவனடியார்களுக்கு உணவளிப்பதுன்னு அவங்களோட மனம் எப்போதுமே ஒரு உள்நோக்கிய தேடல்லே தான் இருந்திருக்கு. உண்மைதான். கல்வி அறிவை தாண்டி ஒரு விதமான முதிர்ச்சி அந்த சிறு வயசுலயே அவங்க கிட்ட குடிகொண்டிருந்தது. அவங்க ஒரு சாதாரண பெண்ணா, ஒரு செல்வந்தரோட செல்ல மகளா வளர்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களோட உள்ளம் இந்த உலகியல் விஷயங்கள்ல ஒட்டாமலே தான் இருந்தது. அதாவது ஒரு தாமரை இலையில உள்ள தண்ணிய போல தனித்திருந்தாங்க இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. ஆனா அவங்க என்னதான் பற்றற்ற நிலையில இருந்தாலும் அந்த காலத்து சமூக மரபுகள் அவங்கள சும்மா விட்டு விடாது இல்லையா? புனிதவதிக்கும் பரமதத்தன் அப்படிங்கிற பெரும் வணிகருக்கும் திருமணம் நடக்குது. இல்லற வாழ்க்கைக்குள்ள அவங்க நுழையறாங்க. இங்கதான் அவங்க வாழ்க்கையில அந்த பெரும் புயல் வீசத் தொடங்குது. ஒரு நாள் பரமதத்தன் 2 சுவையான மாங்கனிகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆமா, அப்போ ரொம்ப பசியோட ஒரு சிவனடியார் அவங்களோட இல்லத்துக்கு வர்றார். புனிதவதி கொஞ்சம் கூட யோசிக்காம கணவர் கொடுத்தனுப்பிய ஒரு மாங்கனிய அந்த சிவனடியாளுக்கு உணவா கொடுத்துடுறாங்க. ஓ, அப்புறம் கணவர் சாப்பிட வரும்போது என்ன ஆச்சு? உறவு உண்ண வரும் கணவருக்கு மீதம் இருக்கும் அந்த ஒரு மாங்கனியே வைக்கிறாங்க. அதோட சுவை அபூர்வமா இருக்கவே கணவர் இன்னொரு மாங்கனியும் கேக்குறார். அடப்பாவமே, வீட்ல தான் வேற மாங்கனி இல்லையே. கணவன்கிட்ட உண்மைய சொல்றதா இல்ல என்ன பண்றதுன்னு திகைத்த புனிதவதி தன்னுள் இருக்கிற அந்த பரம்பொருளை மனமுருகி வேண்டுறாங்க. அப்போ ஒரு மாபெரும் அதிசயம் நடக்குது. அவங்களோட கையில ஒரு தெய்வீக மாங்கனி தோன்றுது. அத அவங்க கணவருக்கு பரிமாற அதோட அதீத சுவைய கண்ட பரமதத்தனுக்கு சந்தேகம் வந்துடுது. கண்டிப்பா சந்தேகம் வரும். அப்புறம் வற்புறுத்தி கேட்ட பின் புனிதவதி நடந்த உண்மையை சொல்றாங்க. ஆனா அதை நம்ப மறுத்த கணவன், அப்படியானால் மீண்டும் ஒரு கனிய வரவழைத்து காட்டு அப்படின்னு சவால் விடுறான். ஆமா, புனிதவதி மீண்டும் இறைவனை வேண்டி ஒரு கனிய பெறாங்க. ஆனா அந்த கனி கணவன் கையில போன உடனே மாயமா மறையுது. இந்த காட்சியை நம்ம கொஞ்சம் ஆழமா இன்றைய நவீன கோணத்துல பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் ஒரு கிளிச் இன் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்வேன். அட, அது எப்படி அப்படி சொல்றீங்க? அதாவது, நாம வாழ்ற இந்த உலகம்தான் நிரந்தரம். இந்த செல்வம், குடும்பம், வேலை இதுதான் எல்லாம்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் உடைஞ்சு, இது நிஜமல்ல, இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த தெய்வீக மாங்கனி புனிதவதிக்கு அந்த கிளிச்சாகத்தான் செயல்பட்டது.
உலகியல் பந்தங்களுக்கும் ஒரு மனிதனின் உண்மையான தன்னுணர்வுக்கும் உள்ள முரண்பாட்டை அந்த மாங்கனி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அந்த மாங்கனி வானத்திலிருந்து குதித்த ஒரு அற்புதம் மட்டும் கிடையாது, சரியா? ஆமா, அது புனிதவதியோட ஆழமான விழிப்புணர்வு நிலை. நான் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு சொந்தமானவள் அல்ல, என் பயணம் வேறு, என் அடையாளம் வேறு அப்படிங்கறத அந்த நொடியில அவங்க முழுமையா உணர்ந்தாங்க. அந்த உணர்தல் புற உலகிலும் மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்துச்சு. தனது மனைவி ஒரு சாதாரண பெண் அல்ல, அவள் ஒரு தெய்வீகம் நிறைந்த சக்தி என்பதை அறிஞ்ச பரமதத்தன் ஒருவிதமான அச்சத்தாலேயே அவங்கள விட்டு பிரியறான். ஆமா, பாண்டிய நாடு சென்று வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழத் தொடங்குறான். கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டான் அப்படிங்கறத அறிஞ்ச புனிதவதி தன் உறவினர்களோட அவனை தேடி போறாங்க. அங்கே நடக்கிறது தான் எந்த ஒரு சமூக மரபையும் உடைத்தெறியும் ஒரு காட்சி. கண்டிப்பா. மனைவிய பார்த்ததும் பரமதத்தன் தனது புதிய குடும்பத்தோட வந்து புனிதவதியோட கால்ல விழுந்து வணங்குறான். இவர் ஒரு தெய்வம், இவரோட என்னால் மானுட வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு ஊரார் முன்பே அறிவிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் தன் கால்ல விழுந்து வணங்கி அந்த நொடி புனிதவதியோட மனசுல எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது ஒரு முழுமையான விடுதலையோட நொடி. கணவன் அப்படி சொன்ன மறுகணமே தனக்காக வாழ்ந்த இந்த அழகு இனி எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இறைவன் கிட்ட இந்த உலகியல் அழகு எனக்கு இனி வேண்டாம், எனக்கு பேய் உருவம் தா அப்படின்னு வேண்டி நரம்புகளும் எலும்புகளும் துருத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பேய் உருவத்தை அவங்க பெறாங்க. இதுதான் அவங்கள ஒரு சாதாரண பக்தை அப்படிங்கிற நிலையில இருந்து ஒரு மகா ஞானியா சித்தரா உயர்த்திய தருணம். கொஞ்சம் பொறுங்க, நான் இதுக்கு ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறேன். இன்றைய நவீன உளவியற் பார்வையில பார்த்தா தனக்கு இருக்கிற அழகையும் இளமையையும் முற்றிலுமா அழிக்க வேண்டும்னு ஒருத்தர் கேட்கறது அதீதமான தற்கொலை எண்ணம் அல்லது தன்னைத்தானே தண்டிச்சுக்கிற செயலா தோணலையா? இது பலருக்கும் வரக்கூடிய கேள்விதான். கணவனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த அதிர்ச்சியிலையும் வலியிலையும் எடுத்த ஒரு தீவிரமான முடிவா இது இருக்கக்கூடாதா? இதை நாம எப்படி ஞானம் அல்லது விடுதலைன்னு எடுத்துக்க முடியும்? இந்த கேள்வி மிக முக்கியமானது. வெளிப்பார்வைக்கு இது தன்னை தண்டிக்கும் செயலா நிச்சயமா தோணலாம். ஆனா 6ஆம் நூற்றாண்டு சோழர் கால சமூக அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சமூக அமைப்புல அப்படி என்ன ஒரு நெருக்கடி இருந்தது? ஒரு பெண்ணோட அழகு அப்படிங்கிறது அந்த சமூகத்துல அவளுக்கான அடையாளமா, ஒரு சொத்தா, சில நேரங்கள்ல அவளை கட்டி போடும் ஒரு விலங்காவே பார்க்கப்பட்டுச்சு. சமூகத்தோட பார்வையில, குறிப்பா ஆண்களோட பார்வையில ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்தது. ஓ, அப்போ புனிதவதி அந்த அழகை துறந்ததன் மூலம் தன்னை தண்டிச்சுக்கல மாறா சமூகம் தன் மீது திணிச்சிருந்த அந்த பெண்மைக்கான எதிர்பார்ப்புகளை உடைத்தறிஞ்சாங்கன்னு சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பேயுருவம் அப்படிங்கிறது சமூகத்தின் எந்த எதிர்பார்ப்புகளும் அவங்கள நெருங்க முடியாத ஒரு கவசமா மாறியது. விரக்தியால அவங்க இதை செய்யல, ஒரு தெளிவால செஞ்சிருக்காங்க. ஆவா, நான் அழகா இருக்கேன் அப்படிங்கிற அந்த உடல் சார்ந்த கர்வம், அந்த அகங்காரம் தான் மனிதர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலை. அந்த அடையாளங்களை முற்றிலுமா அழிச்ச உடனே அவங்களுக்கு கிடைச்சது முழுமையான விடுதலை. அதாவது இனி அவங்க யாருக்கும் மனைவி அல்ல, யாருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. கண்டிப்பா. சமூகத்தோட விமர்சனங்கள், எதிர்பார்ப்புகள் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தன்னுடைய உடலை தாண்டி தன் ஆத்மாவை மட்டுமே பிரதானமாக கொண்ட ஒரு நிலையை அவங்க அடைஞ்சாங்க. இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஆன்மீகத்தோட அடிப்படை உண்மைய அவங்க ஒரு தத்துவமா மட்டும் சொல்லாம தனது வாழ்க்கையின் மூலமாவே பரிசோதித்து நிரூபிச்சாங்க. அந்த முழுமையான சுயாட்சி கிடைச்ச பிறகு அவங்க செய்த அடுத்த காரியம் இன்னும் வியப்பானது. காரைக்கால் அம்மையாரா மாறி அவங்க நேராக கைலாயத்தை நோக்கி பயணம் செய்றாங்க. ஆமா, இதுல என்ன ஆச்சரியம்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு மனித குருவும் இருந்ததில்ல. எந்த ஒரு அமைப்பிற்குள்ளோ ஆசிரமத்திற்குள்ளோ தன்னை அவங்க சுருக்கிக்கல. தன்னுடைய சொந்த தீவிர தேவலாலேயே இறுதி உண்மையை அவங்க கண்டறிய துணிஞ்சாங்க. ஒரு குரு இல்லாம ஆன்மீக பயணம் மேற்கொள்வது என்பது எந்த ஒரு வெளிப்புற உதவியும் இல்லாம தனக்குள்ளேயே அந்த பரம்பொருளை கண்டறியும் அதீத தன்னம்பிக்கையை குறிக்குது இல்லையா? நிச்சயமா. புற அழகை துறந்து அக அழகை தேடிய அவங்களுக்கு அவங்களோட உள்ளுணர்வே வழிகாட்டியா அமைஞ்சது. அந்த பயணத்துல அவங்க கைலாய மலையை நெருங்கியதும் எடுத்த ஒரு முடிவு நம்முடைய சிந்தனையை தலைகீழா புரட்டி போடக்கூடியது. அவங்க தலையால நடந்ததை சொல்றீங்களா? ஆமா, கைலாய மலை என்பது இறைவனோட இருப்பிடம். அங்கு தன் கால்கள் படக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு தன்னுடைய தலையாலேயே நடந்து மலையேறினாங்க அம்மையார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு மிகப்பெரிய குறியீடு. தலையால் நடப்பது என்பது உலகம் எப்படி பாக்குதோ, எந்த விதிகளை பின்பற்றுதோ அதை முற்றிலுமா தலைகீழா மாற்றி யோசிப்பது போல இருக்கு.
ஒரு புதிய இலக்கை அடைய நம்முடைய வழக்கமான பார்வையை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறது இது குறிக்குதா? அருமையான ஒரு விளக்கம். இது சமூகத்தின் எந்த ஒரு மதிப்பீட்டிற்கும் அவங்க அஞ்சவில்லை என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பெண், அதுவும் பேயுருவத்துல தலையால நடப்பத பார்த்து சிரிப்பாங்களே அப்படிங்கிற எந்த தயக்கமும் அவங்களுக்கு இல்ல. தனக்கு சரின்னு பட்டத தனது நோக்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்து செய்யும் அந்த துணிச்சல் அங்க வெளிப்படுது. கண்டிப்பா. உலகம் உங்கள பைத்தியம்னு சொன்னாலும், உங்க இலக்குல நீங்க தெளிவா இருந்தா, அதுவே உங்களுக்கான பாதை அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா நிரூபிக்கிறாங்க. அந்த துணிச்சலும் அந்த தலைகீழ் பார்வையும் அவங்கள எங்கு கொண்டு சென்றது தெரியுமா? தலையால் நடந்து வரும் அம்மையார பார்த்து பார்வதி தேவியே வியப்பட, சிவபெருமான் அவங்கள பார்த்து அம்மையே வருக அப்படின்னு அழைக்கிறார். சிலிர்க்க வைக்கிற ஒரு தருணம் இது. எந்த கணவன் நீ ஒரு தெய்வம், உன்னோடு நான் வாழ முடியாதுன்னு அவங்கள விளக்குனானோ, அதே தெய்வீக தன்மைக்காக உலகை படைத்த இறைவனே அவங்கள பார்த்து அம்மா அப்படின்னு அழைக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை காரைக்கால் அம்மையாரோட தன்னுணர்வின் உச்சம்னு சொல்லலாமா? ஆமா. ஒரு சாதாரண பெண்ணா தொடங்கிய அவங்களோட பயணம் அந்த தருணத்துல உலகர்க்கே ஒரு மகா அன்னையா, மூத்த நாயன்மாரா அவங்கள உயர்த்தியது. எந்த விதிகளுக்குள்ளும் சிக்காத அந்த சுதந்திரம், அந்த தீவிர பக்தி தான் அவங்கள தனித்துவமான ஒரு ஆளுமையா மாத்தியது. அங்கே சிவபெருமான் அவங்க கிட்ட உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க கேட்ட வரமோ ரொம்ப விசேஷமானது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன் பிறவாமை அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்றும் குறையாத அன்பு வேண்டும், இனி பிறவா நிலை வேண்டும்னு சொல்றாங்க. அதன் பிறகு சிவனோட கட்டளைப்படி அவங்க தென்னாட்டுக்கு திரும்புறாங்க. திருவாலங்காடு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வந்து அங்குள்ள சுடுகாட்டில் நடராஜ பெருமானின் நடனத்தை கண்டு களித்து அங்கேயே தவம் இருக்காங்க. ஆமா, திருவாலங்காட்டு சுடுகாடு அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அமைதியான எத்தனையோ மலைகளும் காடுகளும் ஆசிரமங்களும் இருக்கும்போது அவங்க ஏன் ஒரு சுடுகாட்டை தேர்ந்தெடுக்கணும்? சுடுகாடு என்பது மரணத்தோட குறியீடு, இருளோட குறியீடு அல்லவா? சுடுகாடு என்பது இருளின் குறியீடு அல்ல, அது மாயைகளின் முடிவிடம். மாயைகளின் முடிவிடம். கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது வாழ்க்கையோட அனைத்து போலி அடையாளங்களும், உடல் சார்ந்த கர்வமும் செல்வமோ அந்தஸ்தும் எரிந்து சாம்பலாகும் ஒரே இடம் அதுதான். நாம கட்டியெழுப்பும் எந்த முகமூடியும் அங்கு வேலை செய்யாது. ஓ, அங்கே அமர்ந்து கொண்டு எரியும் பிணங்களின் தீயையே தனது தவக்கணலாக கொள்றாங்க அம்மையார். நிச்சயமா. அந்த சுடுகாட்ல தான் அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மாலை, மூத்த திருப்பதிகம் ஆகிய மாபெரும் தமிழ் இலக்கிய பொக்கிஷங்களை அவங்க ஏற்றினாங்க. இந்த இடத்துல தான் இன்றைய தலைமுறையினருக்கான, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான கேள்வி வருது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு சுடுகாட்டுல அமர்ந்து அவங்க பாடிய அந்த பாடல்களும் தத்துவங்களும் இன்று கார்ப்பரேட் உலகில் வேலை போய்விடுமோ என்ற பயத்திலையும் சமூக வலைத்தளங்கள்ல லைக் குறைந்து விட்டதே என்ற கவலையிலையும் இருக்கிற நமக்கு எப்படி வழிகாட்டும்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 40 வயதிலேயே மாரடைப்பு வருமளவுக்கு மன அழுத்தத்துல சிக்கித் தவிக்கும் நமக்கு சுடுகாட்டு தத்துவத்துக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன தொடர்பு? மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அவங்களோட அற்புத திருவந்தாதியில அவங்க குறிப்பிடும் ஒரு முக்கியமான தத்துவம் சரணாகதி மற்றும் அன்பு. அவங்க சொல்றாங்க, எந்த சூழலிலும் கலங்காதே, ஈசன் உன்னை காப்பான் அப்படின்னு. இதை நாம ஒரு மத ரீதியான போதனையா மட்டும் பார்க்க கூடாது இல்லையா? கண்டிப்பா. இது ஆழ்ந்த உளவியல் மருத்துவம். இன்று நம்முடைய மன அழுத்தத்தின் வேர் எங்கு இருக்கு? எல்லாவற்றையும் நாமே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான். ஆமா, இது நடக்குமா அது நடக்குமா என்று எதிர்காலத்தை பற்றிய பயம்தான் எல்லாமே. சரியா சொன்னீங்க. உங்களை விட பெரிய ஒரு சக்தியின் மீது, அது பிரபஞ்சமாகவோ இயற்கையாகவோ கடவுளாகவோ இருக்கலாம், அதன் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு உங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டால் அந்த நிமிடம் உங்கள் மன அழுத்தம் காணாமல் போய்விடும். எந்த அடையாளத்தை இழந்து விடுவோமோ என்று நாம பயப்படுகிறோமோ அந்த அடையாளமே மாயை என்று அவங்க முகத்துல அறையிறாங்க. இறைவன் எங்கோ ஒரு கோயிலுக்குள் அடைபட்டிருக்கிறான் என்பதை மாற்றி அன்பே சிவம் என்ற கோட்பாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆமா, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே ஞானத்தின் அடிப்படை என்று அவங்க சொன்னதை விட ஒரு சிறந்த வாழ்வியல் தத்துவம் இருக்க முடியுமாம்? கண்டிப்பா கிடையாது. அவங்க பாடல்ல வரும் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்ற வரிய கவனியுங்க. தாம் பேச கற்றுக்கொண்ட முதல் நாளிலிருந்தே தன் முழுமையான அன்பை இறைவனுக்கு செலுத்துவதாக சொல்றாங்க. இது ஒரு குழந்தையோட தூய்மையான நிபந்தனையற்ற அன்பு போல இருக்கு. ஆமா,
இன்று நாம மனிதர்கள் மீது காட்டும் அன்பு பெரும்பாலும் நிபந்தனைகளோட தான் இருக்கு. நீ எனக்கு இதை செய்தால் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு. ஆனா அம்மையார் காட்டியது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அந்த அன்புதான் இன்றைய நவீன மனிதர்களுக்கும் பனிமேல தவிக்கும் மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. ஒரு கட்டத்துல பசி, உறக்கம், பயம் என அனைத்தையும் வென்ற ஒரு மகா ஞானியா அவங்க மாறினாங்க. இன்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு கோயிலுக்கு சென்றால் அவங்க சுடுகாட்டில் தவம் இருந்த அந்த உக்கிரத்தையும் அதே சமயம் அந்த அமைதியையும் உங்களால உணர முடியும். உடலை துறந்து பிரபஞ்ச நடனத்தில் அவங்க ஒளியோடு ஒளியாக கலந்தது என்பது வெறும் புராணக் கதை அல்ல. ஒரு மனிதனால் தன் மனதின் மூலம் எவ்வளவு பெரிய விடுதலையை அடைய முடியும் என்பதற்கான வரலாற்றுச் சான்று. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. காரைக்கால் அம்மையாரின் இந்த ஆழமான வாழ்க்கையிலிருந்து நாம 3 முக்கிய பாடங்களை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். முதலாவது உண்மையான பக்திக்கும் அல்லது உங்க வாழ்க்கையின் ஒரு மாபெரும் நோக்கத்தை அடைவதற்கும் எந்த புறக்காரணிகளும் தடையாக இருக்க முடியாது. ஆமா, அது செல்வமாகவோ குடும்பமாகவோ ஏன் சமூகமாகவோ இருந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைக்கும் ஆயுதம் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கு. இரண்டாவது பாடம், அகத்தின் அழகே நிலையானது. நாம எந்த சமூக வலைதளங்கள்ல நம்மள அழகா காட்டிக்கொள்ள போராடுறோமோ அந்த புற அழகு என்பது காலத்தால் அழிந்து போகும் ஒரு மாயை. கண்டிப்பா. தோற்றத்தை வச்சு மனிதர்களை எடை போடும் இந்த பிளாஸ்டிக் உலகிற்கு அக அழகின், அதாவது நம்முடைய குணத்தின், மனதின் அழகின் முக்கியத்துவத்தை அம்மையாரோட வாழ்க்கை மிக ஆழமா உணர்த்துது. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பாடம், முழுமையான சரணாகதி நம்மை நான் என்ற அகந்தையிலிருந்து விடுவிக்கும். உங்களுடைய ஈகோவை நீங்க விட்டுவிட்டால், உங்களை சுற்றியுள்ள உலகம் சுடுகாடாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அங்கேயும் உங்களால் நிம்மதியாக நடனமாட முடியும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு உங்களது உண்மையான நோக்கத்தை நோக்கி பயணிக்க இது ஒரு மிகப்பெரிய திறவுகோல். இந்த தேடல் முழுவதும் ஒரு பெண்ணின் அதீதமான துணிச்சல் காலத்தை எப்படி வென்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனை. நேயர்கள் இத கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். நாளை காலை நீங்க தூங்கி எழுந்து கண்ணாடி முன்பு நிற்கும்போது ஒரு கணம் யோசித்து பாருங்க. உங்களுடைய அந்த வெளிப்புற அடையாளங்கள், உங்களோட கார்ப்பரேட் பதவி, நீங்க உடுத்திருக்கும் பிராண்டட் உடைகள், உங்களோட பேங்க் பேலன்ஸ், உங்களின் உடல் அழகு என அனைத்தும் ஒரு மாயமா மறைந்து விட்டால் அந்த கண்ணாடியில் மீதம் இருக்கும் உங்களின் உண்மையான அக உருவம் எப்படி இருக்கும்? அது காரைக்கால் அம்மையாரைப் போல தெளிவானதாகவும் அன்பானதாகவும் எந்த பயமும் இல்லாததாகவும் இருக்குமா? அல்லது அடையாளங்கள் இழந்த ஒரு வெற்று தோற்றமா இருக்குமா? சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த